போற்றிகளே எங்களுக்கு சாகைகள். அந்த சாகைகள்தான் அறப்பணிகள், தொண்டுகள், சமுதாய பணிகள் இணைந்த ஆன்மீகம். ஆம் தாயே, செவ்வாடை சகாக்களிடம் இந்த சாகைகள் மொத்தமாக குவிந்துள்ளன. அதனால்தான் எங்களுக்கு நீயே வேதம். லட்சக்கணக்கில் கஞ்சி களையம் ஏந்தி வந்து கஞ்சி வார்ப்பில் பங்கேற்கும் உள்ளங்கள் குளிர அம்மா கஞ்சி வரவேற்பு நிகழ்ச்சி துவங்க எழுந்தருளினார்கள். தூய்மையான மனம் உடையவர்கள் அனைத்தையும் தூய்மையாகவே காண்கின்றனர் என்றார் சாரதா தேவி. அம்மா, உன் பிள்ளைகளும் தூய்மையான மனம் கொண்டவர்களே. அதனால்தான் இந்த தூய்மையான பணி துரிதமாக நடைபெறுகிறது. அம்மா, நீ வளர்க்கும் வேள்வித்தி எங்களின் வளத்தை கூட்டுகிறது. நீ ஏற்றிய கஞ்சி அடுப்புத்தி எங்களின் பசியை போக்கி மகிழ்ச்சியை கூட்டுகிறது. தாயே, மருவத்தூரில் மட்டும்தானே இந்த மகத்துவம். காய்ச்சி இறக்கிய கஞ்சி, கலயங்களில் பக்தியோடு நிரப்பி வைக்கப்பட்ட அருட்கஞ்சி, பக்தர்கள் ஏந்தி சித்தர் பீடத்தை வலம் வரப்போகும் இந்த கஞ்சி சித்தவனத்தின் செழித்த கஞ்சி. ஆடிப்பூர விழாவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் காய்ச்சிய அருள் கஞ்சி அம்மாவின் வீட்டிலிருந்து எடுத்து வரப்போகும் அறக்கஞ்சியை வரவேற்க புறப்படுகிறது. அம்மா, சித்தவனத்தில் கொதித்து வெந்து குளிர்ந்த இந்த கஞ்சி மொத்த சமுதாயத்தின் உள்ளத்தில் குளிர்ந்த கஞ்சி. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்ற தத்துவத்திற்கு தங்க கோபுரம் எழுப்பும் தாயே, தென்திசை எழுந்த தீதிலாச் சுடரே, நின் ஆலய திருக்கஞ்சி நீ அவதாரம் எடுத்த இல்லம் நோக்கி செல்கிறது. ஆடிப்புற விழாவின் ஒரு பகுதியான கஞ்சி வார்ப்பு நிகழ்ச்சிக்காக அருள் திரு அம்மாவின் இல்லத்தில் பக்தி மனத்தோடு காய்ச்சப்பட்ட அருட்கஞ்சி சித்தர் பீடத்தை நோக்கி எடுத்துச் செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கின்றன. அருள் திரு அம்மா அன்னை ஆதிபராசக்தி தேடி பிடித்த இல்லத்திலிருந்து தெய்வீக கஞ்சி புறப்பட்டது. முழங்கும் இசையொலியில் முழு பக்தி மனத்தோடு அம்மாவின் திருவருள் குடும்பத்தினர் இந்த கஞ்சியை ஏந்தி வருகின்றனர். அன்னை ஆதிபராசக்தி ஆலய கஞ்சியும் அருள் திரு அம்மாவின் இல்லத்து கஞ்சியும் இணைய போகும் நிகழ்வு தாயும் மகனும் சேரும் பாச விடியல் தானே. தேசத்தை வாழ வைக்க இந்த பாச கஞ்சி ஆலயம் நோக்கி நகருகிறது தாயே. தங்கள் இல்லத்தில் இருந்து வருவது அறம் தழைத்த கஞ்சி, ஆன்மீகத்தின் வேர்க்கஞ்சி, அன்பின் நீர்க்கஞ்சி, உலகை உய்விக்கும் உயிர்கஞ்சி. இந்த கஞ்சி ஆலய கஞ்சியோடு கலந்து ஆன்மாக்களை அலங்கரிக்கும் அருட்கஞ்சியாக போகிறது தாயே. அருள் திரு அம்மா, ஆதிபராசக்தியின் அவதார திருமகனே, உன் இல்லக்கஞ்சியின் அருளில் நாங்கள் நனையப் போகின்றோம். தாயே, நீ எங்களோடு நனைந்தாய்,
நாங்கள் உன்னோடு நனைந்தோம் தாயே. அம்மா, ஒரு நிமிடத்திற்கு 15 முறை சுவாசிக்கின்றோம். ஒரு மணிக்கு 900 முறை சுவாசிக்கின்றோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கின்றோம். எங்களின் சுவாசம் எல்லாம் நீயே வாசம். அருள்மிகு அன்னையே, அவதார மகன் வீட்டு அறக்கஞ்சியை மகிழ்வோடு எதிர்கொள்ளப் போகிறது. ஆம் தாயே, நீதானே மகனை தேடி பிடித்து அவதாரமாக்கினாய். அதனை குறிப்பிடத்தான் இந்த ஏற்பாடா அன்னையே? ஆலய கஞ்சியும் இல்லத்து கஞ்சியும் ஒன்றாக இணைக்கப்பட்டன. கங்கை அருள் நதியும் காவிரி அருள் நதியும் பொங்குமாங்கடலாய் சந்திப்பது போல அம்மாவின் இல்லத்திலிருந்து புறப்பட்ட அருட்கஞ்சியும் ஆலய கஞ்சியும் வரவேற்கப்பட்டு இணைந்தன. இரண்டும் இணைந்த பின்பு எது கங்கை எது காவிரி என யாருக்கு தெரியும்? தாயே, தாயும் மகனும் இணைந்த இணைப்பாயிது. தாயே, இது இரு கஞ்சிகளின் கலவை அல்ல, மாந்தர் இனத்தின் இதய கலவை. நான் வேறில்லை, நீ வேறில்லை, நான் நீ நாம் ஆன அறத்தின் கலவை என்பதை சுட்டிக்காட்டத்தானே தாயே இந்த கஞ்சி கலவை. அருள் திரு அம்மா, ஆன்மீகம் என்பதே தெரியாத எங்களை ஆன்மீகத்தில் கலக்க வைத்தாய். அந்த கலவைதானே இந்த கஞ்சி கலவை. கருவறை கொண்ட பெண்ணினத்தை நின் ஆலயத்தின் கருவறைக்குள்ளும் கலக்க வைத்தாயே. அந்த கலவைதானே இந்த கலவை. அம்மா, இந்த கலவையின் வித்தாகத்தான் ஒரே தாய் ஒரே குலம் என்றாயே தாயே. ஆடிப்பூர திருவிழா நாளில் அருள் திரு அம்மாவின் இல்லத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அருட்கஞ்சியும் ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட பக்தி கஞ்சியும் கலந்த கலவை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் எழுந்தருளி நித்தம் அருள் வழங்கும் அருள்மிகு கருவறை அன்னைக்கு படைக்கப்படுகிறது. தாயே, தமிழில் உயிர் வேறு மெய் வேறு, இரண்டும் இணைந்து உயிர்மெய் ஆவது போல இருவேறு கஞ்சிகள் இணைந்து உனக்கு படைக்கப்படுகிறது. நீ இந்த உலகின் உயிர்மெய்யாய் இருப்பதால் தானே இந்த படையல். அன்னையே, அறம் தொண்டு இவற்றை ஆன்மீகத்தில் நீதான் கலந்தாய். அந்த கலவைதான் நீர் அரிசி. இவை கலந்த கஞ்சி கலவை உனக்கு படையல். பாகுபாடு இல்லாமல் எல்லா விழாக்களிலும் நீ கலக்கின்றாயே. அந்த கலவைதான் இந்த கலவை உனக்கு படையல்.